அவர்களது பெயர்களில் கட்சியில் இருக்கும் எதிர் கோஷ்டியினர் ஆட்களை பிடித்து சுயேட்சையாக போட்டியிட வைப்பாங்க. ஒரே பெயரில் பல சுயேட்சை வேட்பாளர்கள் இருப்பதை கண்டு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளே குழம்பி போயிருப்பாங்க. ஆனா இத்தகைய யுக்திகள் ஜெயித்ததாக வரலாறு இல்லை. அதிகபட்சமாக வாக்குகளை குறைக்க முடியும், வெற்றியை தடுக்க முடியாது. இது இந்த மாதிரி சுயேட்சை வேட்பாளரை நிறுத்துவோருக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த செயல்பாடுகள் குறைந்த பாடு இல்லை. உதாரணத்துக்கு கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் விருத்தாசலம் தொகுதியில் விஜயகாந்த் போட்டியிட்டார். அப்போது விஜயகாந்த் பெயரில் மட்டும் 3 சுயேட்சைகளை அவருக்கு எதிராக போட்டியிட வச்சாங்க. இதே மாதிரி 2011ஆம் ஆண்டு ரிஷிவந்தியம் விஜயகாந்த் போட்டியிட்ட போது அவரது பெயரிலேயே பலர் இறக்கப்பட்டும் விஜயகாந்த் தோற்கடிக்க முடியல. ஆனா 2016 தேர்தலில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில விஜயகாந்த் போட்டியிட்ட போது வழக்கம் போலவே அவருக்கு எதிராக 2 சுயேட்சைகள் நிறுத்தப்பட்டன. அந்த தேர்தலில் விஜயகாந்த் தோல்வியை தழுவியது மட்டுமல்ல, வைப்பு தொகையை இழந்தது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். விஜயகாந்தின் தோல்விக்கு காரணம் அன்றைய அரசியல் சூழல்தான்.